வெளிநாட்டில் பதுங்கியுள்ள முன்னாள் அமைச்சர்களை கைது செய்ய நீல சிவப்பு அறிவிப்புகள், அரசு அதிரடி. டெங்கு நோயாளர்கள் மேலும் அதிகரித்தால் வைத்தியசாலைகளால் தாங்க முடியாது, நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இறக்குமதி கொடுப்பனவுகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமுல். எரிபொருள் விலை உயர்வில் பெரும் ஊழல், குறைந்த விலைக்கு வழங்க முடியும், சம்பிக்க சாடல். உளவுத்துறை தொடர்பில் அருட்தந்தை சிறில் காமினிக்கு என்ன தெரியும்? சுரேசாலையின் உளவுத்துறை வலையமைப்பு குறித்து உதய கமன்பில வெளிப்படை. மத்திய அரசின் கைக்கு தெல்லிப்பளை வைத்தியசாலை, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. பதாகைக்கு செருப்பு மாலை அணிவித்த மர்ம நபர்கள், கிழித்தெடுத்துச் சென்ற அர்ச்சுனா எம்பி. வட்டுவகல் விகாரைக்கு கீழே பெரிய புதைகுழி உள்ளது, ரவிகரன் எம்பி அதிர்ச்சி தகவல். அம்பாறை பெண் வைத்தியர் மரணம், ஐடி காதலனின் மறுபக்கம் அம்பலம். CBK சுமந்திரனை செலவுத் தொகை செலுத்த யாழ் மாவட்ட நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கு தடை. சிறுமி துஷ்பிரயோகம், அவமானத்தால் தந்தை உயிர் மாய்ப்பு, காத்தான்குடியில் துயரம். முன்னர் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்தால் அந்த நிலைமையை தாங்குவதற்கு வைத்தியசாலை கட்டமைப்பு கடினமாகிவிடும் என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு பொதுமக்களினதும் நிறுவனங்களினதும் பொறுப்பு மிகவும் முக்கியமானது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். வீடுகள், அரசு நிறுவனங்கள் மற்றும் ஏனைய இடங்களை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் டெங்கு நுழம்புகள் பெருகுவதை தடுக்க வேண்டும் எனவும், நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் சுகாதார கட்டமைப்புக்கு கடுமையான அழுத்தம் ஏற்படக்கூடும் என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். பேர்வளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்தார். அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச, நீண்டகால அடிப்படையில் நாம் இதனை செய்ய முயன்றாலும் குறுகிய காலத்தில் டெங்கு நோயாளர்களின் அதிகரிப்பை கட்டுப்படுத்துவதற்கு இருக்கும் ஒரே தீர்வு நுழம்புகள் பெருகும் இடங்களை அழிப்பதுதான். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்மை சுற்றியுள்ள சூழலை சுத்தமாக வைத்திருப்பது மட்டுமே. இதைவிட கூடுதலாக நோயாளர்கள் பதிவாக தொடங்கினால் அதனை எமது வைத்தியசாலை கட்டமைப்பால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போய்விடும். இவ்வாறானதொரு பிரச்சனையை முன்னோக்கி செல்லும் போது இது போன்றதொரு நிலைமை ஏற்படும். அவ்வாறு நடந்தால்தான் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் வீழ்ச்சியடையும். இந்த நிலைமையை இன்னும் எம்மால் கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் சின்னக்கடை சந்தி பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்து பதாகை ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. 10 அடி உயரமுடையதாக குறித்த பதாகை வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் தகாத வார்த்தை பிரயோகங்கள், சபை நாகரிகமின்றி செயற்படுதல் உள்ளிட்ட பரவலான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் சூழலில் இவ்வாறான பதாகை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முற்பகல் 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு தமது காரில் வந்த ராமநாதன் அர்ச்சுனா அதனை அங்கிருந்து அகற்றி தமது காரில் எடுத்துச் சென்றுள்ளார். இது தொடர்பான காணொளி தற்போது வெளியாகியுள்ளது. நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் நாட்டுக்கு கொண்டு வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர், முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் அல்லது பாதாள உலகக்குழு தலைவர்களாக இருந்தாலும் நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஒவ்வொரு பிடியாணைக்கும் போலீஸ் கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கும் என கூறியுள்ளார். பல முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக ஏற்கனவே பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை தொடர்பான வழக்குகளில் சட்ட நடைமுறைகள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். போலீஸ் திணைக்களம் நீதிமன்ற உத்தரவுகளை சட்டத்திற்கு அமைவாக நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்களை நாட்டுக்கு திரும்ப அழைத்து வருவதற்கு தேவையான இடங்களில் சர்வதேச ஒத்துழைப்பை அரசாங்கம் நாடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மாகாணத்தில் உள்ள அதிகாரங்களை மத்திக்கு கொண்டு செல்வதில் புதிய அரசாங்கம் முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். நேற்று யாழ்ப்பாணத்தில் கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதனை சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீபவானந்த ராஜா வைத்தியர் அவர்களுடைய தலைமையிலே தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. அந்த இடத்துல குறிப்பாக தெல்லிப்பளை ஹாஸ்பிட்டல் தொடர்பாக விசேஷமாக தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பாக ஆழமாக விரிவாக பேசப்பட்டது. இந்த விடயம் நாங்கள் பல ஆண்டுகளாக 2020 பாராளுமன்ற உறுப்பினராக நான் 2ஆம் தடவையாக தெரிவு செய்யப்பட்ட காலத்தில் இருந்து நாங்கள் இந்த புற்றுநோய் வைத்தியசாலை
முழுமையாக இயங்க பண்றதுக்குரிய வலியுறுத்தல்களை வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து செய்து கொண்டு வருகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் தேசிய கட்சி என்ற வகையில வந்து எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய தமிழ் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகம் சார்ந்ததும் வந்து எங்களுடைய தாயகத்துக்குள்ளே வச்சிருக்க வேணும்ன்றதுதான் எங்களுடைய கொள்கை. அந்த வகையில வந்து இன்றைக்கு மாகாண சபை என்ற அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டமைப்புல எங்களுக்கு 13ஆம் திருத்தம் ஒற்றையாட்சிக்குள்ள வந்து அதிகாரம் இல்லாவிட்டாலும் கூட நாங்கள் அந்த மாகாண சபைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற நிர்வாக கட்டமைப்புகளை வந்து மத்திக்குள்ள கொண்டு போறதை வந்து நாங்கள் விரும்பவில்லை. அதுதான் எங்களுடைய கொள்கை. ஆனால் அதுல இருக்கிற குறைபாடு என்றால் வந்து ஒற்றையாட்சிக்குள்ள வந்து மத்தி அதுக்குரிய போதிய காசு மற்றது தேவைப்படுகின்ற அங்கீகாரத்தை வழங்காமல் இருக்கிற இடத்துல வந்து அந்த மாகாண சபையில் இயங்கவே முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அந்த வகையில தான் தெல்லிப்பளை வைத்தியசாலை இன்றைக்கு ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல். அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல்ன்றது வந்து மாகாண சபை கட்டமைப்புக்குள்ளே தான் வருகின்றது. அந்த பேஸ் ஹாஸ்பிட்டல் கட்டமைப்புக்குள்ளே நிலப்பரப்புக்குள்ளே தெல்லிப்பளையினுடைய புற்றுநோய் வைத்தியசாலையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த புற்றுநோய் வைத்தியசாலை தெல்லிப்பளைக்குள்ளே வந்து இயங்குற இடத்துல புற்றுநோய்க்குரிய வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி மற்ற விசேட ஏற்பாடுகள் ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வச்சிருக்க முடியாத ஒரு கட்டத்தில், என்னடா பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குரிய வளங்கள் குறைவு என்ற காரணமாக நடைமுறையில வந்து புற்றுநோய் வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, குறிப்பாக வைத்தியர்கள் போன்றவர்கள் யாழ்ப்பாண பொதுன வைத்தியசாலை உடைய நியமனங்களாக இருந்து, ஆனால் அதே சமயம் வந்து தெல்லிப்பளையில வந்து இயங்கி கொண்டு வருகிறார். ஆனால் அதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் ஸ்டாஃப் எல்லாமே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ளால் தான் வருது. பொதுவாக வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்ற குறைபாடு என்னென்றால் வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு தேவைப்படுகின்ற ஆளணி, அது விசேஷமாக நர்சிங் ஸ்டாஃபே வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலாக இயங்குறதுக்கு மட்டுமே வந்து போதாமல் இருக்கு. ஏனென்றால் நர்சிங் ஸ்டாஃபுக்குரிய கார்டு ரிவிஷன் நடத்தப்படவில்லை, போதிய அளவு நிதி வழங்கப்படுவதில்லை, வளங்கள் கொடுக்கப்படுவதில்லை. அது பொதுவாக வந்து மாகாண சபைகளுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளே அவ்வகையில இருக்க, புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வைத்தியசாலையாக இயங்க வேண்டிய ஒரு இடத்துல இந்த பேஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து தொடர்ந்து வச்சிருக்கிற வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிற ஒரு நிலையில வந்து புற்றுநோய் பேஷண்ட்ஸ் வந்து அவர்களுக்கு உயிராபத்தும் இருக்கிற ஒரு நிலையில வந்து இந்த பற்றாக்குறை வந்து சகிக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தை பலவளாக வந்து அதுல இருக்கக்கூடிய நலம்புரி சங்கம் எங்களுக்கு சொல்லியிருக்கு, அதே நேரம் வந்து வைத்தியர்களும் சொல்லியிருக்கு. இப்ப இந்த அடிப்படையில வந்து கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னம் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து இந்த பிரச்சனை எழுப்பப்பட்ட பொழுது வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜா இந்த யதார்த்தத்தை சுட்டி காட்டி பேஸ் ஹாஸ்பிட்டலும் கேன்சர் யூனிட் எல்லாமாகவே வந்து மத்திய அரசுக்குள்ள கொண்டு போகணும் என்ற கோரிக்கையை முன்வைச்சார். அந்த இடத்துல வந்து ஏனைய, அதாவது தேசிய மக்கள் சக்தி அல்லாத ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏனைய கட்சி பிரதிநிதிகளும் அந்த கேன்சர் யூனிட்டை வந்து ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக வந்து அங்கீகரித்து அதுக்கு அது முழுமையாக இயங்குறதுக்கு தேவைப்படுகின்ற நர்சிங் போன்ற மற்ற வேறு அனைத்து வளங்களும் வந்து பிரிச்செடுத்து அதை இயங்க பண்றதுக்கு வந்து இணக்கம் தெரிவிச்சது. அது மத்திக்குள்ளதான் இயங்க வேணும் என்ற இருந்தால் அதை மத்திக்குள்ள கொண்டு போய் இயங்குறதுக்கு வந்து நாங்கள் இணக்கம் தெரிவிச்சு பேஸ் ஹாஸ்பிட்டல வந்து மாகாணத்துக்குள்ள வச்சு கொண்டே வந்து அதை முழுமையாக வந்து பலப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இணக்கம் தெரிவிச்சிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வந்து நடந்த கூட்டத்திலே, தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே கௌரவ ஸ்ரீபவானந்த ராஜா இல்லை, அது அனைத்துமே மத்திக்குள்ள கொண்டு போகணும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து இந்த கூட்டத்தில் வந்து அந்த முடிவை வந்து தாங்கள் நாளைக்கு மாகாண ஒருங்கிணைப்பு கூட்டத்துல வந்து எடுக்க போவதாக வந்து அறிவிச்சிருக்கிறார். இப்ப இதுல வந்து நான் என்னுடைய ஆலோசனையின் பிரகாரம் வந்து போன மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துல வந்து தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஒரு ஸ்பெஷல் யூனிட்டா இயங்க பண்றதுக்குரிய தீர்மானம் எடுக்கப்பட, அதுல பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வந்து தான் வந்து
தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை ஸ்பெஷலைஸ்ட் யூனிட்டாக மத்திக்குள்ள கொண்டு போறதை வந்து முழுமையாக எதிர்த்த மாகாணத்துக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகலாண்டு அன்றைக்கு எதிர்த்த போட்டு இன்றைக்கு வந்து ஸ்ரீபவானந்தராஜா பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து புற்றுநோய் வைத்தியசாலையும் மத்திக்குள்ள கொண்டு போறதுக்கு வந்து கருத்து தெரிவித்த இடத்துல வந்து அதை ஆமோதிச்சது தான் அர்ச்சனா ராமநாதனுடைய நிலைப்பாடாக இருக்கு. ஆகவே நான் இன்றைக்கு வந்து எங்களோட மக்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புவது, மாகாண சபைகள் சம்பந்தமாக எங்களுக்கு இருக்கிற விமர்சனமே வந்து அரசாங்கம் திட்டமிட்டு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கு நிதிகள் வழங்காமல் அதை திட்டமிட்டு தோக்கடிக்க பண்ற ஒரு கொள்கையை வகுத்து அந்த மாகாண சபையிலே தேவையில்லை என்ற ஒரு நிலைமையை திட்டமிட்டு உருவாக்குறது தான் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்களுடைய செயல்பாடாக இருக்கின்றது. பள்ளிக்கூடங்கள் சம்பந்தமாகவும் வைத்தியசாலைகள் சம்பந்தமாகவும் அது அவர்களுடைய தீவிர கொள்கையாக இருக்கிறால் அது அனைத்துமே வந்து தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள மத்திக்குள்ள கொண்டு போய் முழுக்க வந்து மத்தியுடைய விருப்பத்தின் பிரகாரம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் வந்து தங்களுக்கு விசுவாசமா வரணும் என்றதான் அவர்களுடைய நோக்கம். அவை திட்டமிட்டு அதை செய்யணும். இது மாகாண சபைக்கு வந்து ஒரு ஒற்றையாட்சியிலே இருக்கிறபடியால் வந்து மாகாண சபைக்கு போதிய அதிகாரம் இல்லை. மாறாக வந்து அது முழுக்க மத்தியில தங்கியிருக்கிற ஒரு நிலையில தான் அந்த மாகாண சபை என்ற மாயை வச்சுக்கொண்டு ஏதோ இருக்கிறத மாதிரி காட்டிக்கொண்டு, ஆனா உண்மையிலே வந்து அவர்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை அந்த மாகாணத்துக்கு மேல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை வச்சுக்கொண்டு தான் அது திட்டமிட்டு வந்து தோக்கடிக்க பண்றதுக்குரிய வேலையும் நடக்குது. அப்ப இன்றைக்கு இந்த உண்மையை விளங்கி கொள்ளாமல் இன்றைக்கு வந்து அங்கிற மக்கள் ஏமாத்தப்படுறதுக்கான நிலைமை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்டா, நான் கணக்க யோசிக்க தேவையில்லை. இன்றைக்கு யாழ்ப்பாணத்துல மத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வைத்தியசாலை வந்து போதனா வைத்தியசாலை, ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல். இன்றைக்கு ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல்ல வந்து மெட்ட மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய மத்திய வைத்தியசாலைகளுக்கு வந்து கார்ட ரிவிஷன்ஸ் எல்லாம் செய்து அதுக்குரிய நிதிகள் வந்து பெரிய அளவுல வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையில ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் வந்து இன்றைக்கும் வந்து போதிய அளவு கார்ட ரிவிஷன்ஸ் எதுவும் செய்யாமல் அதே நேரம் வந்து நிதியும் வழங்காமல் இன்றைக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 60 பேர் வந்து நிலத்துல படுத்து கொண்டிருப்பார். இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து அதுக்குண்டு இயங்க முடியாத ஒரு நிலையில தான் ஜஃப்னா டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இருக்கு. சரி, 13 வருஷத்துக்கு மேலாக வந்து இன்றைக்கு ஒரு மெட்டர்னிட்டி வார்டே வந்து மெட்டர்னிட்டி வார்டுக்குண்டே வந்து இல்லாமல் இருக்கு. அந்த குறையல் எதுவுமே வந்து எந்த ஒரு அரசாங்கமும் நிவர்த்தி செய்ய இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி, அவர் ஜனாதிபதியா இருந்த காலத்துல வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலையாக வந்து தாங்கள் உயர்த்த போறோம் என்ற வாக்குறுதியை வழங்கினார். அப்படி வாக்குறுதி வழங்கியும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றத்துக்கு தேவைப்படுகின்ற வளங்களை வந்து இன்றைக்கு அந்த போதன வைத்தியசாலைக்கு வந்து வழங்குறாங்க இல்லை. இன்றைக்கு போதன வைத்தியசாலையில் நடைபெற்றிருக்கின்ற அபிவிருத்திகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய பெரும்பான்மையாக வந்து புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி தங்களுடைய நாடுகள்ல இருக்க மக்களும் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்களும் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய வேறு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொண்டு வழங்குகின்ற டொனேஷன்ஸை வைத்துக்கொண்டு இயங்குதே தவிர உண்மையிலே வந்து அரசு வந்து அதுக்கு தேவைப்படுகின்ற நிதிகளை வந்து இதுவரைக்கும் வந்து வழங்காமல் தான் அது இயங்கிக் கொண்டிருக்கு. அது மட்டுமில்லாமல் ஒரு ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு வந்து அது ஒரு தேசிய வைத்தியசாலையாக தாங்கள் மாத்த போறோம் உயர்த்த போறோம் என்று சொல்லியிருந்தும் இன்றைக்கு அது தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வளங்களை எதுவுமே கொடுக்காமல் இன்றைக்கு அனுராதபுரத்தை வந்து ஒரு தேசிய வைத்தியசாலை ஆக்கிறதுக்குரிய வேலையில் தான் படிப்படியாக நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை அனுராதபுரம், புத்தளம், நீர்கொழும்பு போன்ற பிரதேசங்களுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வைத்தியசாலையா வந்து இன்றைக்கு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கு. கிழக்கு மாகாணத்துக்கும் வந்து கணிசமான பேஷண்ட்ஸ் வந்து யாழ்ப்பாணத்துக்கு தான் தெரியணும். ஏன்னா அந்த அளவு தூரத்துக்கு எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வேர்வை செலுத்தி வந்து மிக திறமாக வந்து அங்க வைத்தியம் செய்கிறபடியால் அப்படிப்பட்ட எங்களுடைய வைத்தியர்களுடைய சுயமுயற்சியாலையும் அவர்கள் ஏதோ ஒரு வகையில வந்து இந்த பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு வந்து தாங்கள் நியாயம் செய்ய வேணும் என்ற அடிப்படையில வந்து செய்யற சேவையால இன்றைக்கு அந்த வைத்தியசாலை தொடர்ந்தும் மிக திறமாக இயங்கிக் கொண்டு இருக்கிறதே தவிர
ஒரு ஒரு மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை கூட வழங்காமல் தான் இன்றைக்கு தொடர்ந்தும் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த அரசாங்கம் வந்து தேசிய வைத்தியசாலையாக்குறதுக்குரிய நிலைமையை கைவிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அனுராதபுரத்தை தான் பலப்படுத்தினோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இன்றைக்கு இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையை வந்து முழுமையாக பேஸ் ஹாஸ்பிட்டல முழுமையாக வந்து மத்திக்குள்ள கொண்டு போறதுன்றது இந்த பற்றாக்குறைகளை வந்து மக்களை ஏமாத்தி அதை பயன்படுத்தி மத்திக்குள்ள எல்லாத்தையும் சுரண்டத்துக்கான ஒரு அணுகுமுறையாகத்தான் இருக்கே தவிர கடைசி வரைக்கும் வந்து பாதிக்கப்பட்ட அந்த அந்த பேஷண்ட்ஸுக்குரிய தீர்வுகளை கொடுக்கிற நோக்கத்தோட அல்ல என்றதை வந்து நாங்கள் தெளிவா சொல்றோம். அப்படி உண்மையிலே வந்து அவர்களுடைய நோக்கம் நேர்மையாக இருக்கிறது என்றால் டீச்சிங் ஹாஸ்பிட்டலுக்கு செய்ய வேண்டியதை உடனடியாக வந்து அவர்கள் செய்யலாம். இந்த உண்மையை வைத்தியர் ஸ்ரீபவானந்த ராஜாக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவருடைய அரசாங்கத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குற நோக்கம் இல்லை. மாறாக வந்து அனுராதபுரத்தை வந்து வடமாகாணத்துக்குரிய வடக்குக்குரிய ஒரு பிரதேசமாக கருதி அனுராதபுரத்தை தான் பலப்படுத்துறதை விரும்புகிறார்களே தவிர யாழ்ப்பாணத்தை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் ஆக்குறதுக்கு விரும்புறாங்க இல்லை என்றது அவர்கள் நன்றாக தெரியும். அப்படி தெரிஞ்சு கொண்டும் இருக்கிற பேஸ் ஹாஸ்பிட்டலையும் வந்து டீச்சிங் ஹாஸ்பிட்டல் என்ன புற்றுநோய் வைத்தியசாலையை வந்து ஸ்பெஷல் யூனிட்டாக கருதி அதை முழுமையாக வந்து மத்திய அரசு இயங்க பண்றதுக்கு வந்து நாங்கள் தடை அல்ல. நாங்களோ தமிழ் தேசிய மற்ற கட்சிகள் சார்ந்தவர்களோ வந்து தடை அல்ல. போன முறையும் வந்து உண்மையிலே வந்து மாகாணத்துக்குள்ள அது முழுமையா இயங்க பண்றதுக்குரிய ஒரு வழி ஒன்று தேடுவோம் என்று நாங்கள் விரும்பினாலும் கூட அது இன்றைக்கு வந்து அப்படி செய்ய இயலாதுன்னு சொல்றீங்கன்னா வந்தா அதை மட்டுமாவது வந்து முழுமையா இயங்குறதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் யூனிட்டை இயங்க பண்றதுக்கு நாங்கள் ஏற்கனவே அனுமதி கொடுத்திருக்கிறோம். ஆனா அதை செய்யாமல் அதை சுட்டிக்காட்டி அந்த கேன்சர் யூனிட்டை சுட்டிக்காட்டி இன்றைக்கு நடக்கிறத வந்து பேஸ் ஹாஸ்பிட்டலை மத்திக்குள்ள கொண்டு போய் இறுதியில வந்து எல்லாத்தையும் சுரண்டி மத்தின் கையுக்குள்ள சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்குள்ள கொண்டு போய் முடக்கி போட்டு கடைசியில வந்து நடத்துற நோக்கத்தோடு தான் இந்த அரசாங்கம் செயல்படுகின்றது. ஆகவே எங்களோட மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் தெளிவாக சொல்றோம், டாக்டர் மேரோட கதைச்சுத்தான் நாங்கள் சொல்றோம், இந்த கேன்சர் யூனிட்டை உடனடியாக ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக அங்கீகரித்து அதுக்கு தேவைப்படுகின்ற வளங்கள் அனைத்தையும் வழங்குறது தான் முறை. பேஸ் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து கொண்டு போறதுன்றது வந்து நாளைக்கு நாளன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அது எல்லாத்துக்கும் வந்து கார்டு ரிவிஷன் செய்யணும், போதிய அளவு மாற்றங்களை செய்யணும், அதெல்லாம் செய்து வர இறுதியில வந்து வருஷக்கணக்கில் வந்து இழுக்கும். அவை இது எல்லாமே வந்து இந்த பற்றாக்குறையை திட்டமிட்டு இந்த அரசாங்கங்கள் உருவாக்கி இந்த மக்களை ஏமாத்தி ஏதோ மத்திக்குள்ள கொண்டு போனால் மட்டும்தான் இது சரியாக இயங்கும் என்ற ஒரு மாயை காட்டி இறுதியில வந்து அனைத்தையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறது மட்டும்தான் நோக்கமே தவிர உண்மையிலே வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்கறதே இல்லை. தீர்வு கொடுக்கிற நோக்கமாக இருந்தால் இன்றைக்கு மாகாண சபைக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை வைத்தியசாலைகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் கட்டமைப்புகளுக்கும் போதிய அளவு நிதியை அவர்கள் ஒதுக்கலாம். நிதியை ஒடுக்காமல் ஆளணியை வழங்காமல் அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் வந்து மாகாணத்துக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளையும் வந்து தோக்கடிக்கிறதுக்கு வேலை செய்யறதுக்கு காரணம் வந்து மத்திக்குள்ள கொண்டு போய் போதனை வைத்தியசாலையை எப்படி மட்டப்படுத்தி வச்சிருக்கார்களோ அதே மாதிரி கொண்டு போனதுக்கு பிறகு வந்து மட்டப்படுத்தி தான் வச்சிருக்கிறோம். இது நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பண்ட வகையில நாங்கள் எங்கட மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகின்றோம். நாளைக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவை எடுத்து அவர்கள் அமுல்படுத்த போறார்கள் என்றால் தாராளமா செய்யட்டும். ஆனால் அதை செய்யற நேரத்துல நாங்கள் இன்றைக்கு இதன் ஆபத்துகள் இவர்களுடைய உண்மையான நோக்கங்கள் அனைத்தையும் சுட்டி காட்டியும் தான் இது நடக்குது என்றதை எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்றதுக்காக நாங்கள் இன்றைக்கு இந்த ஊடக சந்திப்பு ஊடாக தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். பழைய விலையிலேயே எரிபொருள் கொள்வனவு செய்யப்பட்டதால் தற்போதைக்கு விலையை குறைக்க முடியாது என்று அமைச்சர் அனில் ஜெயந்த கூறுவது மக்களை அப்பட்டமாக ஏமாற்றும் செயலாகும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டளி சமிக்க ரணவக்க குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். பிப்ரவரி மாதத்தில் குறைந்த விலையில் கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருட்களை வைத்துக் கொண்டு மார்ச் மாத ஆரம்பத்தில் போர் காரணமாக உலக சந்தையில் விலை உயர்ந்ததை காட்டி அரசாங்கம் உடனடியாக இங்கு விலை உயர்த்தியது. இதன் மூலம் 600 கோடி ரூபாய்
ரூபாய்க்கும் அதிகமான தொகையை அரசாங்கம் திரட்டியுள்ளது. போர் நிறுத்தத்திற்கு பின்னர் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதியிலிருந்து உலக சந்தையில் எரிபொருள் விலை கணிசமாக குறைந்துள்ளது. அத்துடன் ஹோர்முஸ் வழியும் தற்போது திறக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி சிங்கப்பூரிலிருந்து 1 லிட்டர் பெட்ரோலை 225 ரூபாவுக்கும் 1 லிட்டர் டீசலை 240 ரூபாவுக்கும் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய முடியும். அரசாங்கம் இதில் பெரும் ஊழலில் ஈடுபட்டுள்ளதை சுட்டிக்காட்டியவர், டிராபிகுரா நிறுவனத்திடமிருந்து 1 லிட்டர் டீசலுக்கு 90 ரூபாய் அதிகமாகவும், ஆதித்யா பிர்லா நிறுவனத்திற்கு 1 லிட்டர் டீசலுக்கு 120 ரூபாய் அதிகமாகவும் வழங்கி அந்த நஷ்ட சுமையை மக்கள் மீது அரசாங்கம் சுமத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். 2023, 2024 மற்றும் 2025 ஆகிய ஆண்டுகளில் நாட்டின் டொலர் இருப்பு சாதகமாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு டொலர் இருப்பு எதிர்மறையாக மாறியுள்ளது. இதற்கு உலக சந்தை எரிபொருள் விலை உயர்வு காரணமல்ல, மாறாக மின் உற்பத்தி நிலையங்களில் இடம்பெற்ற நிலக்கரி ஊழல் காரணமாக நாளொன்றுக்கு $1 மில்லியன் அதிகமான எரிபொருள் வீணாக எரிக்கப்படுவதே முதன்மை காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் ஏற்பட்ட டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட ஜாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்ட மீனவர்களுக்கு படகுகள் மற்றும் வலைகள் வழங்கும் நிகழ்வு நேற்று காரைநகர் சினோர் படகு தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கலந்து கொண்டு மீனவர்களுக்கான படகுகள் மற்றும் வலைகளை வழங்கி வைத்தார். இதன்போது முதலாம் கட்டமாக ரூபாய் 1.800 மில்லியன் பெறுமதியான 32 வலைகளும், ரூபாய் 8.640 மில்லியன் பெறுமதியான 18 படகுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் தலா 4,80,000 பெறுமதியான 18 படகுகளில் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு 3 படகுகளும், முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 13 படகுகளும், மன்னார் மாவட்டத்திற்கு 2 படகுகளுமாக வழங்கி வைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிக்கான வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுகளை மேலும் திறம்பட கண்காணிக்கும் நோக்கில் அரசாங்கம் புதிய ஒழுங்குமுறைகளை அறிமுகப்படுத்தி வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுருகுமார திசநாயக்கவினால் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய ஒழுங்குமுறைகளின்படி இறக்குமதி பரிவர்த்தனைகளுக்காக மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு வெளிநாட்டு நாணய கொடுப்பனவுக்கும் வங்கிகள் மூலம் தனித்துவமான சிறப்பு பரிவர்த்தனை எண் வழங்கப்பட வேண்டும். மேலும் அந்த பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய அனைத்து தகவல்களும் கட்டாயமாக இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இறக்குமதியாளர்களின் வரி அடையாள எண், முகவரி, பயனாளர் விவரங்கள், வங்கி மற்றும் கிளை குறியீடுகள், கொடுப்பனவு தொகை, பயன்படுத்தப்படும் நாணய வகை, கொடுப்பனவு மற்றும் விநியோக நிபந்தனைகள், கொடுப்பனவு செய்யப்பட்ட திகதி, தற்காலிக விலை பட்டியல் இலக்கம் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விவரங்கள் உள்ளிட்ட தகவல்கள் சுங்க திணைக்களத்திற்கு வழங்கப்பட வேண்டும். அதேவேளை பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு முன்பாக இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு தகுதி வாய்ந்த இறக்குமதியாளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவில்லாத இறக்குமதியாளர்களுக்கு வர்த்தக வங்கிகள் ஊடாக முட்கொடுப்பனவுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட மாட்டாது என புதிய விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று முதல் அமலுக்கு வரும் இந்த உத்தரவுகள் மூலம் இறக்குமதி துறையில் வெளிப்படைத்தன்மை அதிகரிப்பதுடன் நாட்டிலிருந்து வெளியேறும் வெளிநாட்டு நாணய பரிவர்த்தனைகளை முறையாக கண்காணிப்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். வேதாகமத்தை ஏனும் முறையாக அறியாத அருட்தந்தை சிறில் காமினி உளவுத்துறை செயற்பாடுகள் குறித்து முறையான புரிதல் இன்றி கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாக பவித்திரஹேல உரிமைய அமைப்பின் தலைவர் உதய கமன்பில குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அரசியல் தேவைகளுக்காக உளவுத்துறை குறித்து பலர் பல்வேறு கருத்துக்களை கூறி வந்தாலும் அதன் உண்மையான செயற்பாடுகள் முற்றிலும் வேறுபட்டவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முக்கியமான உளவுத்துறை தகவல்களை பாதுகாப்பதற்காக சில அதிகாரிகளின் தொலைபேசி கடவுச்சொற்களை கூட வழங்கக்கூடாது என எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் சிலர் சுட்டிக்காட்டி வருகின்றனர். இதற்கிடையில் அருட்தந்தை சிறில் காமினி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை நடாத்தி உளவு தகவல்கள் இருந்திருந்தால் அவர்கள் ஓய்வு பெறும் போது அவற்றை ராணுவத்திடம் ஒப்படைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். வேதாகமம் குறித்தேனும் தெரியாத அருட்தந்தை உளவுத்துறை தகவல்கள் குறித்து பேசுகின்றார். இருப்பினும் இந்த கூற்றானது உளவுத்துறையின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு முரணானது என்றும் இது அருட்தந்தையின் அறியாமையை வெளிப்படுத்துகிறது என்றும் உதய கமன்பில தெரிவித்தார். ஒரு உளவுத்துறை அதிகாரி சம்பந்தப்பட்ட அமைப்பிற்குள் ஊடுருவுதல், அந்த அமைப்பில் உள்ள ஒருவரை தகவல் வழங்குனராக தன்வசம் படுத்துவதாக 2 விடயங்கள் உலகளாவிய நடைமுறைகளின்படி உளவுத்துறையினர் மனிதர்களை பயன்படுத்தி தகவல்களை சேகரிக்கும் 2 முக்கிய முறைகளாக உள்ளன. தங்களது உயிரை பணயம் வைத்து தகவல் வழங்கும் இத்தகைய தகவல் வழங்குனர்கள் தாங்கள் 100% நம்பும் உளவுத்துறை அதிகாரியிடம் மட்டுமே அந்த விவரங்களை வழங்குவார்கள். விடுதலை புலி அமைப்பின் 2வது தலைவராக இருந்தவர் இந்திய உளவுத்துறைக்கு தகவல் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டு பிரபாகரனால் கொல்லப்பட்டார் என்பதும் உளவு தகவல் வழங்குவதில் உள்ள
பாரதூரமான ஆபத்துக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரிகள் ஓய்வு பெறுதலும் தகவல் வழங்குனர்களின் ரகசிய தன்மையும் குறித்து விளக்கமளித்த உதயகமன்பில, ஒரு உளவுத்துறை அதிகாரி ஓய்வு பெறும் போது அல்லது இடமாற்றம் பெற்றுச் செல்லும் போது இந்த தகவல் வழங்குனர்கள் வேறு அதிகாரிகளுக்கு தகவல் வழங்க மறுப்பதற்கு முழு உரிமையுண்டு. மேலும் உளவுத்துறை அதிகாரிகள் தங்களது தகவல் வழங்குனர்களின் அடையாளத்தை ஒருபோதும் உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது பொதுவான தரவு அமைப்புகளுக்கோ தெரிவிப்பதில்லை. அவ்வாறு செய்தால் ஒரே ஒரு காட்டிக் கொடுப்பு மூலம் அந்த தகவல் வழங்குனர்களின் உயிரை பறிபோகும் அபாயம் உள்ளது. முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேசாலை 38 வருடங்களாக கள்ள அதிகாரியாக பணியாற்றி கட்டியெழுப்பிய ஒரு பிரம்மாண்டமான உளவு வலையமைப்பு அவரிடம் உள்ளது. அதில் உள்ள சில தகவல் வழங்குனர்கள் அவரை தவிர வேறு யாரையும் நம்பாத ஒரு பின்னணியில் அந்த ரகசிய விவரங்களை இராணுவத்திடமோ அல்லது உளவுத்துறை நிறுவனத்திடமோ ஒப்படைப்பது என்பது உளவுத்துறையின் இயல்பான உலகத்தில் சாத்தியமில்லாத ஒன்றாகும். உளவு தகவல்களை பெறுவதற்காக சில நேரங்களில் காதல் உறவுகள் அல்லது திருமணங்கள் கூட செய்யப்படும் ரகசிய உலகம் ஒன்று உள்ளது. இதுகுறித்து சர்வதேச அளவில் பல புத்தகங்கள், திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் அருட்தந்தை சிறில் காமினி போன்றவர்கள் உளவுத்துறை குறித்து எவ்வித அடிப்படையும் தெரியாமல் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுவது வேடிக்கையானது என்று அவர் மேலும் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழியில் பிஞ்சு குழந்தைகள், சிறுவர்கள், பெரியவர்கள் என தமிழ் மக்கள் குடும்பமாக கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளனர். இது தற்சமயம் இலங்கையின் மிகப்பெரிய மனித பேரவலத்தின் சாட்சியாக உருவெடுத்திருக்கும் நிலையில் இதற்கு சர்வதேச நாடுகளும் இலங்கை அரசும் என்ன பதிலை கூறப்போகின்றன என்று இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் முல்லைத்தீவு வட்டுவாகல் விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் இந்த செம்மணியை விடவும் பல மடங்கு பெரியதொரு மனித புதைகுழி அடையாளம் காணப்படும் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் மற்றும் வடக்கு கிழக்கில் உள்ள ஏனைய புதைகுழிகள் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, எங்களுடைய தமிழ் இனத்தின் மீதான திட்டமிட்ட அழிவுகளை இலங்கை அரசினுடைய ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் தொடர்ச்சியாக செய்து கொண்டே வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் எமது இனத்தை வன்முறையாக அளித்தமைக்கான அசைக்க முடியாத சாட்சிகள் இயற்கையின் நீதியால் தற்போது ஒவ்வொன்றாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. செம்மணியில் தற்போது அகழ்வுகளின் மூலம் வெளிவரும் உண்மைகள் உலகத்தை உலுக்கியுள்ளன. தமிழக தாயக பகுதிகளில் இன்னும் எத்தனையோ இடங்களில் இவ்வாறான மனித புதைகுழிகள் ரகசியமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறையாக தோண்ட தொடங்கினால் இன்னும் பேரதிர்ச்சி தரும் வகையிலான மனித எண்பு குவியல்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டே இருக்கும். குறிப்பாக முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைந்துள்ள விகாரைக்கு கீழே அகழ்வுகளை மேற்கொண்டால் செம்மணியை விட மிகப்பெரியதொரு மனித புதைகுழி வெளிச்சத்திற்கு வரும். இதற்காக அந்த விகாரை உடைத்துத்தான் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதில்லை. தற்கால நவீன தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தி ஸ்கேன் செய்வதன் மூலமே அங்கு நிலத்தடியில் எத்தனை ஆயிரக்கணக்கான எண்பு தொகுதிகள் புதைக்கப்பட்டுள்ளன என்பதை துல்லியமாக ஆராய்ந்து அறிய முடியும். அதேபோல் கேப்பாப்பிளவு போன்ற ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த மற்றும் இருக்கின்ற பல இடங்களில் பாரிய மனித புதைகுழிகள் இருக்கலாம் என அப்பகுதி மக்கள் இன்றும் பல தச்சத்துடன் இருக்கின்றார்கள். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பெரும்பாலான இடங்களில் அப்பாவி பொதுமக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கூட்டமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். சந்தேகத்திற்குரிய அந்த மனித புதைகுழிகள் அனைத்தும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் முழுமையாக தோண்டப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இந்த விவகாரத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தலையிட்டு பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு பாரபட்சமற்ற நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பது எங்களின் பிரதான எதிர்பார்ப்பாகும் என்றார். அம்பாறை வைத்தியசாலையின் எண்முறை வைத்தியர் ஒருவரின் சடலம் தெல்தனிய பகுதியில் உள்ள கார் ஒன்றிலிருந்து மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவரது காதலனி சடலத்தை காரில் எடுத்து வந்து தெல்தனிய பகுதியில் உள்ள ஒரு இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றமை ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. இதற்கமைய தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள இடமொன்றில் கார் ஒன்றுக்குள் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று இருப்பதாக நேற்று பிற்பகல் 2 மணியளவில் தெல்தனிய போலீசாருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைத்துள்ளது. பின்னர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது பூட்டப்பட்டிருந்த கார் ஒன்றுக்குள் சடலம் இருப்பதை கவனித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த காரின் கதவை உடைத்து அவரது சடலத்தை வெளியே எடுத்து சோதனையிட்டுள்ளனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் அம்பாறை வைத்தியசாலையில் எண்முறை வைத்தியராக பணிபுரிந்த வெலிகம பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி முதல் ஜூன் 16ஆம் தேதி வரை நுவரெலியா பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்ததாகவும் போலீசார் தகவல்களை கண்டறிந்துள்ளனர். அதன்படி அந்த ஹோட்டலில் சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது மயக்க நிலையில் இருந்த அந்த பெண்ணை அவரது காதலன் அழைத்துச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சந்தேக நபரான காதலன் கண்ணூர்வ பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் என்றும் அவர் தற்போது அப்பகுதியிலிருந்து தலைமறைவாகியுள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. இதனால் அவரை கண்டுபிடிப்பதற்காக போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். தமது தங்கை நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் தங்கியிருப்பதாகவும் அவர் பல நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என்பதால் அந்த இடத்தை சோதனையிட உதவி தேவை என்றும் கூறி கோட்டவெவ தலாப பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேற்று காலை நுவரெலியா போலீஸ்
போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். அதற்கமைய நுவரெலியா போலீஸ் குழுவினர் குறித்த அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்று சோதனையிட்ட போது அங்கு யாரும் இருக்கவில்லை. எனினும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை பரிசோதித்த போது கடந்த 16ஆம் தேதி இரவு 9:50 மணியளவில் அந்த பெண்ணின் காதலன் அங்கு வரும் காட்சி பதிவாகி இருந்தது. அங்கு சுமார் 40 நிமிடங்கள் தங்கியிருந்த அந்த நபர் பின்னர் இரவு 10:30 மணியளவில் மயக்க நிலையில் இருந்த இளம்பெண்ணை தூக்கிக் கொண்டு வெளியேறியுள்ளார். அதன் பின் அந்த பெண்ணை காரில் ஏற்றிச் சென்றுள்ளார். இளம்பெண் காணாமல் போனமை குறித்து நுவரெலியா போலீசார் அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவித்திருந்த பின்னணியில் தெல்தெனிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து தொலைபேசி அழைப்பொன்று வந்துள்ளது. தெல்தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வாகன தரைப்படத்திலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார் ஒன்றில் உயிரிழந்த பெண் ஒருவரின் சடலம் இருப்பதாக அந்த அழைப்பில் கூறப்பட்டுள்ளது. அதற்கமைய தெல்தெனிய போலீஸ் குழுவினர் அந்த இடத்திற்கு சென்று சோதனையிட்ட போது காரின் முன் இருக்கை நீட்டப்பட்டு கருப்பு நிற துணியால் மூடப்பட்டிருந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பூட்டப்பட்டிருந்த காரின் கதவை உடைத்து போலீசார் சடலத்தை வெளியே எடுத்தனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த சடலம் நுவரெலியாவில் காணாமல் போன இளம்பெண்ணுடையது என்பது உறுதி செய்யப்பட்டது. ஷம்யா தர்ஷினி என்ற 34 வயதுடையவர் அம்பாறை பொது வைத்தியசாலையில் எண்முறை மருத்துவ நிபுணராக பணிபுரிந்தவர் என்பதை போலீசார் கண்டறிந்தனர். கண்டி கண்ணூர்வு பகுதியைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளரான அவருக்கும் உயிரிழந்த பெண்ணுக்கும் இடையே கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு காதல் தொடர்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண் தனது காதலனுடன் கனடா செல்லும் நோக்கத்தில் வட்டிக்கு மற்றும் சில நபர்களிடமிருந்தும் வங்கியிலிருந்தும் சுமார் 1.5 கோடி ரூபாய் கடனாக பெற்று காதலனிடம் கொடுத்துள்ளார். இருப்பினும் வெளிநாடு செல்வதற்கான எந்த ஏற்பாடுகளும் நடக்காத பின்னணியில் கடன் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி கேட்டதால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் அவர் கடந்த ஜூன் 3ஆம் தேதி நுவரெலியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்துள்ளார். இதற்கிடையில் அவர் தனது சகோதரனை தொலைபேசியில் அழைத்து தான் 3 நாட்களாக உணவு உட்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார். மேலும் அம்பாறை வைத்தியசாலையின் மனநல மருத்துவரை தொலைபேசியில் அழைத்து தான் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்கு அந்த மருத்துவர் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு சென்று மனநல மருத்துவரை சந்தித்து சிகிச்சை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளார். எனினும் கடந்த 16ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பிறகு பெண்ணின் கைபேசி செயலிழந்ததை அடுத்து அவரது சகோதரர் நுவரெலியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். மேலதிக விசாரணைகளில் பெண்ணின் உடலை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட கார் அவரது காதலனின் அம்பாறை பகுதியைச் சேர்ந்த மற்றொரு காதலிக்கு சொந்தமானது என்பது தெரியவந்துள்ளது. இதற்கிடையில் சடலம் தொடர்பாக நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் மரணத்திற்கான காரணம் குறித்து திறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணத்தால் ஏற்பட்ட மரணமா என்பது இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. இதற்கமைய பெண்ணின் காதலனான தினேத் திசாநாயக்க என்பவரை கைது செய்வதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமரகோன் பண்டாராவின் நேரடி மேற்பார்வையில் நடத்தப்பட்டு வருகின்றன. வழக்கொன்று தொடர்பில் ஆட்சேபனை கிளப்பியமை சம்பந்தமாக செலவு தொகையாக தலா 10,000 ரூபாய் செலுத்தும்படி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச்செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோருக்கு எதிராக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய உத்தரவையும் மேற்படி மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கின் விசாரணையும் இடைநிறுத்தி வைத்து யாழ்ப்பாணத்தில் இயங்கும் சிவில் மேல்முறையீட்டு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. நீதிபதிகளான ராமகமலன், ரிஸ்வி ஆகியோரை கொண்ட ஆயமே இந்த உத்தரவை விடுத்துள்ளது. வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட பொன்னம்பலம் ராசேந்திரன் பிரதேச சபை தவிசாளர் தெரிவின் போது கட்சிக்கு மாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார் என்ற குற்றச்சாட்டில் அவரை கட்சியிலிருந்து இடைநிறுத்தி கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் அவருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த உத்தரவை ஆட்சேபித்து இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சி ஆகிய தரப்பினரை எதிர் மனுதாரர்களாக குறிப்பிட்டு ராசேந்திரன் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி கூட்டணிக்கப்படாத ஒரு நிறுவனம் என்ற காரணத்தால் அதனை ஒரு சட்டப்பூர்வமான ஆளாக கருதி அதற்கு எதிராக வழக்கு தொடர முடியாது என்றும் அப்படி தொடர்வதாயின் இந்த நிறுவனத்திற்கு எதிராக அதன் தலைவர் பொதுச் செயலாளரின் பெயர் குறிப்பிட்டு வழக்கு தொடர்பு பட்டிருக்கின்றது என்பதை பத்திரிகை ஒன்றின் மூலம் பகிரங்கப்படுத்தி அறிவிக்க சிவில் நடவடிக்கை சட்டக்கோவை வலியுறுத்துவதால் அதனையும் மனுதாரர் செய்யாத காரணத்தால் இந்த வழக்கை மாவட்ட நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் மாவட்ட நீதிமன்றத்தில் எதிர் மனுதாரர்களாக பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோர் சார்பில் பூர்வாங்க ஆட்சேபனை கிளப்பப்பட்டிருந்தது. அந்த ஆட்சேபனை நிராகரித்த யாழ் மாவட்ட நீதிமன்றம் ஆட்சேபனையை கிளப்பியமையால் ஏற்பட்ட செலவு தொகையான மனுதாரருக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கும்படி எதிர் மனுதாரர்களான CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோருக்கு உத்தரவிட்டிருந்தது.
அந்த உத்தரவை ஆட்சேபித்து அவர்கள் இருவரும் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை இன்று பரிசீலனைக்கு அடுத்த சிவில் மேன்முறையீட்டுக்கான மேல் நீதிமன்றம் மேற்படி மாவட்ட நீதிமன்றத்தின் செலவு தொகை தொடர்பான கட்டளையையும் அந்த வழக்கு விசாரணையும் இடைநிறுத்தி உத்தரவு பிறப்பித்தது. இந்த மேன்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதா என்பது தொடர்பில் முடிவு செய்வதற்காக வழக்கை எதிர்வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இன்றைய வழக்கின் போது சுமந்திரன் தம் சார்பிலே தாமே முன்னிலையாகி வாதாடினார். CVK சிவஞானம் சார்பில் சட்டத்திரணி KVS கணேசராஜாவும் ராசேந்திரன் சார்பில் சட்டத்திரணி சுபாஸ்கரனும் முன்னிலையாகினர். பதுளை நகரில் அமைந்துள்ள பிரபல மகளிர் பாடசாலையொன்றின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் நேற்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். குறித்த பாடசாலையின் தரம் 11இல் கல்வி கற்கும் மாணவிகள் குழு ஒன்று நேற்று விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் ரசாயன பொருட்கள் தொடர்பான பரிசோதனை செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். இதன்போது ரசாயன பொருட்களை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பேக்கர் ஒன்று எதிர்பாராத விதமாக திடீரென வெடித்து சிதறியுள்ளது. இதனால் அங்கிருந்த 4 மாணவிகளும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்த ஆசிரியர் ஒருவரும் காயங்களுக்குள்ளாகியுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக பதுளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 12 மற்றும் 10 வயதுடைய 2 சிறுமிகள் பாலியல் துஷ்பிரயத்திற்குள்ளாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தின் பின்னணியில் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமியின் தந்தை உயிரிழந்துள்ள துயரச் சம்பவம் பதிவாகியுள்ளது. போலீஸ் தகவல்களின்படி குறித்த பகுதியில் வசிக்கும் 54 வயதுடைய நபர் ஒருவர் அதே வீதியில் வசிக்கும் 12 வயது சிறுமியின் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வந்துள்ளார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சிறுமியின் பெற்றோர் வீட்டில் இல்லாத நேரத்தை பயன்படுத்தியவர் சிறுமியை பாலியல் துஷ்பிரயம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேவேளை அருகில் இருந்த 10 வயதுடைய மற்றொரு சிறுமியையும் துன்புறுத்த முயற்சி செய்யப்பட்டதாகவும் அந்த சிறுமி அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் பாதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி தொடர்பான தகவலை அவரது தோழியான 10 வயது சிறுமி பாடசாலையில் வெளிப்படுத்தியதை அடுத்து அது ஆசிரியரின் கவனத்திற்கு சென்றுள்ளது. இதையடுத்து ஆசிரியர் சிறுமியின் தாயாரை நேற்று முன்தினம் அழைத்து சம்பவம் குறித்து அறிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த தாயார் காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்தனர். விசாரணைகளின் அடிப்படையில் மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்த 54 வயதுடைய சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் விசேட தேவையுடைய நபர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 2 சிறுமிகளும் மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தனது மகளுக்கு நேர்ந்த சம்பவத்தாலும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட சமூக அழுத்தங்களாலும் மனமுடைந்திருந்த 12 வயது சிறுமியின் தந்தை நேற்று முன்தினம் இரவு உயிர் மாய்த்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மேலும் உயிரிழந்த நபர் முன்னர் ஒரு கொலை வழக்குடன் தொடர்புடையவராக இருந்து பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் போலீஸ் நிலையத்தில் கையொப்பமிட்டு வந்தவர் என்பதும் விசாரணைகளில் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.